தங்கத்தோடைய ரேட்டு யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரூ. 4000 வரைக்குமே வந்து ரூ. 4200 வரைக்குமே குறைஞ்சிது. அப்படி குறைஞ்சிட்டு இருக்கிறப்போ நம்ம சரி ஓகே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் தொடுத்ததன் காரணமாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாகவே ரூ. 2500 வரைக்குமே பவுனுக்கு வந்து ஏறிடுச்சு. ஸோ ஒரு சவரனுக்கு ரூ. 2500 கிட்ட ஏறின இதுக்கப்புறம் நம்ம வந்து குறையுமா இல்லை ஏறுமா அடுத்த வாரம் வந்து ஏன்னா இந்த வாரத்துக்கு முன்னத்த வாரம் ஃபுல்லாகவே குறைஞ்சிட்டு இருந்தது. இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதிகரிச்சுது. ஸோ வரக்கூடிய அடுத்த வாரத்தில் குறையுமா இல்லை அதிகரிக்குமா, நம்ம வாங்கலாமா இல்லை வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வந்திருக்குங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கேள்வியை கேட்கவும் செஞ்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலளிக்கும் வகையில் வந்து இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் இனிமேல் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரசரன்னு 60,000 வரைக்குமே தீபாவளி சமயத்தில் 59,600 வரைக்குமே வந்து போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இனிமேல் நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்போ எதிர்பார்க்காத விதமாக யூஎஸோடைய ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக மறுபடியும் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு குறைஞ்சிது. இப்போ சரி ஓகே குறைஞ்சிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறப்போ மறுபடியும் மீண்டும் அதிகரிச்சிருச்சு. என்ன இப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து தங்கம் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே சட்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்து கோல்டோடைய ரேட் வந்து அப் அண்ட் டவுனில் மாறி வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை குறையுமா இல்லை வெயிட் பண்ணி வாங்கலாமா இல்லை இப்போவே வந்து நம்ம வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே எனக்கும் வந்து புரியுதுங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து காலையில் வந்து கோல்டு ரேட் அப்டேட் ஆனதில் ஒரு கிராம் 7,300 அதாவது இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு 75 ரூபா அதிகரித்து ஒரு கிராம் 7,300 போயிருச்சு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை, ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வந்து பங்கு சந்தை அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ரேட் வந்து அதிகரிக்காது, எதுவுமே வந்து அப்டேட் ஆகாது. இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டை தான் நாளைக்கும் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் திங்கட்கிழமை கோல்டோட ரேட் அதிகரிக்குமா இல்லை கம்மியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் லைட்டாக கொஞ்சோண்டு மட்டும் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த சரிவு அப்படியே தொடர்ந்து வந்ததுன்னா கண்டிப்பாக திங்கட்கிழமை வந்து அந்தளவுக்கு வந்து தங்கத்தோடைய ஏற்றம் வந்து இருக்காது, இறக்கம் இருக்கும். அதுவும் வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ போர் பதற்றம் இருக்கிறதன் காரணத்தினால மறுபடியும் வந்து இன்றைக்கி நைட்டு மறுபடியும் அதிகரிக்கலாம், இல்லை நாளைக்கும் அதிகரிக்கலாம், இல்லை வந்து சுமூகமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் வந்து குறையிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சண்டே லீவு, அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து அஃபெக்ட் இருக்காது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திங்கட்கிழமை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிலவரம் கொஞ்சம் காலையில் இருந்த நிலவரத்துக்கு இப்போ வந்து கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலை இதே வந்து அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 20 ரூபா 30 ரூபா வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் வந்து எதுவுமே நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் கூட கடைசி நேரத்தில் கூட மாறுது. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் மட்டும் தான் நான் சொல்கிறேங்க. ஸோ வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 2 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு காலையில் தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக நாளைக்கு நேரம் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். அதிகரிச்சிட்ருக்கா இல்லை குறைஞ்சிட்ருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை காலையில் 8 மணிக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேங்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே டைமில் கையில் வச்சுட்டு அப்படியே போய் வாங்குறத விட முன்னாடி ஏற்கனவே சொன்னதுபடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு சராசரியாக பார்க்குறப்போ உங்களுக்கு அதிகரித்தாலும் பிரச்சனை இருக்காது, கம்மியானாலும் பிரச்சனை இருக்காது, ஒரு சராசரியான மதிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நான் வந்து நகை வாங்கணும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுனில் வந்து நகை வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரித்து வாங்க முடியாது இல்லைங்களா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவசர தேவையாக இருந்தால் உங்களுக்கு எந்த ரேட்டு ஓகேவாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் லேட்டாகி வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸ்கீமில் ஜாயின் பண்ணி மந்த்லி வந்து பே பண்ணுங்கள். அப்படி இல்லையா அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி மெத்தட் இருக்குது இல்லைங்களா. என்றைக்கு ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அன்றைக்கி கிராமோட ரேட்டை வந்து நீங்கள் வர வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு அந்த கிராமுக்கு நீங்கள் அப்படியே வந்து ஒரு 11 மாதம் கழித்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேஸ்டேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து கொடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கையில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் முதலீட்டை நோக்கி அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தான் நான் வந்து வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக நான் கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தாமதிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லோவாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ரேட்டு எவ்வளோக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6,935 அப்போ ஒரு 2 கிராம் வாங்கி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் 7,100 ஒரு 2 கிராம் வாங்கி வச்சுருந்தீங்க. இப்போ 7,300 2 கிராம் வாங்கி வச்சுக்கிங்கன்னா நீங்கள் சராசரி பார்க்குறப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து லாஸ் வந்து உங்களுக்கு ஏற்படாது. அதனால தான் வந்து எப்போவுமே வந்து அதாவது 2 கிராம்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஒரு 10,000 மொத்தமாக
வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மில்லிகிராமில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட வாங்கி வச்சுருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா கூட இப்போ கோல்டு பீஸ் கூட நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வந்து சேல் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட அப்படி கூட வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸாக தாங்க நான் சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் முதலீடெல்லாம் நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டாம். அதற்கு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்க, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிபுணர்கள்ட்டெல்லாம் நீங்கள் வந்து அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிற மட்டும் ஒரு செய்தியாக மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நிலவரத்தில் கொஞ்சம் வந்து டவுனில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு லீவு. அதனால தான் மறுபடியும் வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை காலையிலையும் எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ வெயிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி வாங்கலாம். இருந்தாலும் மறுபடியும் வந்து ஏறுமுகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த போர் போயிட்டுருக்கிறதுனால தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றதுனால உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்தது. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த போர்னால அதிகரிக்க தொடங்கி இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.